அதான் சார் நீங்க தொண்டருக்கான கட்சின்னு சொன்னீங்க. ஆனா தொண்டர்கள் ஒரு 4 பேர் கூடி நின்னு பேசினாலே, நம்ம இந்த 2026 தேர்தல்ல நம்ம ஜெயிப்போமா? மாட்டோமாங்கிற ஒரு ஒரு சந்தேகத்தோட பார்வையிலயும், ஒரு கூட்டணி வந்து ஒரு வலுவான கூட்டணி நம்ம இன்னும் அமைக்க முடியலையே! அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் இருக்கிற மாரி இருக்கே. நீங்க ஒரு அடிப்படை தொண்டர்கள பத்தி பேசக்கூடிய நீங்க வந்து எப்படி இல்ல அத பார்க்குறீங்க? நீங்க சொல்றது எனக்கு புரியுது. அது சரியான கேள்விதான். இது வந்து என்னன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல பொறுத்தவரைக்கும், அ இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு மீடியா மாஃபியாக்கள் உருவாக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய பிரதிநிதிகள் இன்னைக்கு ஏறத்தாழ மெயின் ஸ்ட்ரீம் மீடியா முழுக்க ஆக்கிரமிச்சிருக்காங்க. மீடியா அவங்களுக்கு தெரியாம எந்த பொருளையும் விவாதிக்க முடியாத ஒரு நிலைமை இருக்குதுன்றது, அதுல ஒண்ணும் ரகசியம் இல்ல. எல்லாருக்குமே தெரியும். ம். அதனால அவங்க ஒவ்வொரு தொலைக்காட்சிக்கு இந்த தலைப்பு தான் எடுக்கணும். அதுல இவங்க தான் அதுல பேசணுன்ற மாரி ஒரு நிலைய உருவாக்கிட்டாங்க. அது நல்லதுக்கோ, கெட்டதுக்கோ. ஆனா, அதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்துன்ற நிலையில இருக்கு. ம். திமுக ஆட்சி மிக சாதுரியமா அவங்களுடைய பிரச்சனைகள்ல இருந்து மக்களை திசை திருப்புறதுக்கு இந்த இந்த மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டவர்களையும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதிமுகவுக்கும் பிரச்சனை இருக்கிறதா சொல்லி அவங்களுடைய அன்றாட இந்த ஆட்சியினுடைய அவலங்கள்ல இருந்து பிரச்சனைகளை வெளியே வராம பாத்துக்கிறாங்க.